Hi friends, welcome to Career Growth 360. நீங்க 2023, 24, 25ல passed out ஆன graduate and job search பண்ணிட்டு இருக்கீங்கன்னா so freshersக்கான hiring 3 சூப்பர் கம்பெனிஸ்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க and அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோல இருந்து 2 சூப்பரான ரோலுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஹைரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் கண்டென்ட் ஆர் டெக்னிக்கல் ரைட்டர் மார்ச் 31st நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் டெக்னிக்கல் ரைட்டர் 2 ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அல்லது உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கில் செட் பொறுத்தளவு நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா C++, ஜாவா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் 2026 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது, 2025 அண்ட் அதுக்கு முன்னாடி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரைட்டிங்கில் பேஷனேட்டாக இருக்கீங்க அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் இருக்குது அண்ட் அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் என்ட்ரு பண்ணிட்டு ஃபைனலாக உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசெப்ஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசோசியேட் அனலிஸ்ட். ஸோ இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டேட்டா இன்ஜினியர். ஸோ நீங்கள் டேட்டா ஃபீல்டில் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எஸ்கியூஎல்ல உங்களுக்கு பிரைமரியான நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே போதுமானது. அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கிளவுட் பேசிக்ஸ் அண்ட் பிக் டேட்டா டெக்னாலஜி பற்றின பேசிக்ஸ் அண்ட் டேட்டா வேர் ஹவுசிங் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் லொக்கேஷன் வந்து நாக்பூர், பட் ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளான ஏரியாவில் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் சிஎஸ்சி ஐடி அண்ட் ரிலவெண்ட்டான பிரான்ச்சஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். 2024 கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மினிமம் 60% நீங்கள் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜில் செக்யூர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ரீலொகேஷன் ஆஃபீஸ் வந்து எங்கே கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துக்கு ரீலொகேட் ஆகி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெட்ப்ளஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 20க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு. அண்ட் உங்களோட டெஸ்ட் லொக்கேஷன் வந்து ஹைதராபாத் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2023, 24, 25ல பாஸ்ட் அவுட் ஆன கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக் எம்இ எம்டெக் பிசிஏ எம்சிஏ. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் வந்து தெரியணும், ஜாவா அப்படி இல்லைன்னா பைத்தான். ஸோ அடிஷ்னலாக வெப் டெவலப்மெண்ட்டில் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான கான்செப்ட்ஸ் அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டேட்டா பேசஸ் அல்காரிதம்ஸ் இதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்பு உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்கேஜ் வந்து 6 LPA அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 LPA வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த போனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 years ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜாப்லெஸ் ஜாயின் பண்ணுறப்ப. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்க்கு 6 LPAக்கு தான் ஜாயின் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் 2 years வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 lakhs ஆஃப் அடிஷ்னல் போனஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இயர்லி ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹைக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து ஹைதராபாத் அண்ட் இந்த ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 90 minutesக்கு ஒரு டெஸ்ட் இருக்க போகுது. அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து செக்ஷன் ஏல வந்து கேட்பாங்க. அண்ட் செக்ஷன் 2ல உங்களுக்கு கோடிங் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ சுடோ கோட் இருக்க போகுது அண்ட் அதை வந்து நீங்கள் எழுதி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் உங்களை ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. அண்ட் ரவுண்ட் 2ல வந்து டெக்னிக்கல் அண்ட் HR அசஸ்மெண்ட் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இமெயில் அண்ட் கால்ஸ் மூலமாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது அண்ட் செலக்ட்
பண்ணி செலக்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளை நோ பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா May 6th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.